தமிழக அரசியல் களம் வந்து ஜோசப் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி மாறும். பாஜகவினால திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வளர்ந்த உயரத்தை விட திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னால தமிழக பாஜக வளர்ந்த உயரம் வந்து ரொம்ப அதிகம். அப்படி இன்னொன்னு அவர் போட்ட பாதையில தான் வந்து விஜய் வந்து ஆட்சி பிடிக்க முடியும். அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் அழியுது. இந்த அழிகிறதன் மூலமாக அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் போது அது வளரும். அது பெருந்துறையில அவர் நின்னா ஈஸியா வெற்றி பெறுவார். வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்குள் நுழைஞ்சாலே சிங்கம் நுழைகிற மாதிரி தானே இருக்கும். சட்டசபையினுடைய சூழ்நிலையும் மாறும். தேர்தலை எதிர்பார்க்கலாம், உள்ளாட்சி தேர்தலை எதிர்பார்க்கலாம், பாராளுமன்ற தேர்தலை அநேகமா அண்ணாமலை வந்து போட்டியிட மாட்டார். அதை ஸ்கிப் பண்ணிடுவார். போட்டியிட்டால் மோடிக்கு எதிராக இவர் பேச வேண்டியது இருக்கும். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்குவதாக பல செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அதற்கிடையில இயக்கம் ஆரம்பித்திருக்காரு. அதுல பல லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. இதற்கடுத்து அண்ணாமலை அவர்களின் நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே சார். தமிழக அரசியல் களம் வந்து ஜோசப் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி மாறும். இதுக்குடைய அடுத்த பரிமாணம் அதுதான். இந்த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது ஏற்கனவே ஒரு அமைச்சிருந்த அவரால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். அந்த அமைப்புல இப்ப எல்லாத்தையும் உறுப்பினராக சேர்க்க சொன்னார். அதில் ஒரு 16,000 பேர் தான் அதில் உறுப்பினராக இருந்தாங்க ஏற்கனவே. இப்ப திடீர்னு அவர் இந்த இதுல அவர் சொன்ன பிறகு முதலாவது அதுல உறுப்பினராக சேர்ந்து உறுப்பினர்னு சொல்ல முடியாது, அதுல இருக்கக்கூடிய எல்லாம் வாலண்டியர்ஸாக சேர்க்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. எல்லாருமே எந்த தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட ஆனால் அந்த தொகுதி எதுன்னு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்குள்ளால நீங்கள் வந்து மெம்பரை சேரும்போது உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும், ஜிமெயில் ஐடியை கொடுக்கணும். அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் உள்ளே போட்டால் உங்களுக்கு வந்து ஐடி கார்டே அதில் ஜென்ரேட் ஆகி வந்துடும். அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணி போகிற முடியும் தான். நீங்கள் வந்து சரியான இதில் போனால் மட்டும்தான் பண்ண முடியும். வெளிநாட்டில் இருந்து பண்ண முடியாது. வெளிநாட்டில் உள்ள மொபைல் நம்பரில் லாகின் ஆக முடியாது. இல்லை வெளி ஸ்டேட்ல இருந்து போகிறதும் கஷ்டம். ஏன்னா அந்த தொகுதியை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அல்லது ஒரு வெளிப்படை தன்மையோட அவர் இறங்கி பண்றாரு. இதுல இன்னைக்கு உள்ள நிலவரப்படி அது 18 லட்சத்தை தாண்டி போயிட்டு. இது வந்து ஒரு சாதாரண எண்ணிக்கை கிடையாது. ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகல. அதுக்கடையில 19 லட்சம் ஒரு வாலண்டியர்ஸ் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அடுத்த கட்ட நகர்வு வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை நோக்கி தான் போறாரு. பாஜகவில் அவருக்கு சுதந்திரமா செயல்பட முடியல. பல விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியிருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு பெரிய மாற்று சக்தியை வரணும்னு எதிர்பார்த்தாரு. அது பாஜகவில் இருந்து அதை செயல்படுத்த முடியல. அதனால அவர் தனியா வந்து பண்ணணும்னு நினைச்சு அதனுடைய அடிப்படை வேலையை அவர் செய்திருக்காரு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா தான் அவர் போயிட்டு இருக்காரு. ஆனா பாஜகவின் முகமா தான் அண்ணாமலை அவர்களை நம்ம பார்த்திருப்போம் தமிழகத்துல. ஆனா இப்ப அவர் பாஜகவின் சாயல்ல இருந்து இப்ப இந்த தனி கட்சியில செயல்பட மாட்டாரான்றதுக்கு என்ன? பாஜக அவர் வெளியே போயிட்டாரு. பாஜக மூலமா தான் அவர் வளர்ந்தாரு. அவரால் பாஜக வளர்ந்துச்சு. பாஜகவினால திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வளர்ந்த உயரத்தை விட திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னால தமிழக பாஜக வளர்ந்த உயரம் வந்து ரொம்ப அதிகம். இன்னும் தமிழகத்துல பாஜகவே எங்க இருக்குன்னு கேட்ட நேரம் அது 2014 எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா இருந்திருக்காரு. 2021 இவர் வரும்போதெல்லாம் அவரு அரவக்குறிச்சி தொகுதியில இவர் வேட்பாளராக நிறுத்தினாங்க இவரை. அந்த நேரத்துல வந்து அரவக்குறிச்சியில பாஜகவே இல்லையே. அந்த இடத்துல இவர் நின்று 90,000 ஓட்டு ஏதோ வாங்கினார்ல. வாங்கி வெற்றி பெற முடியாட்டாலும் கட்சியை கொண்டு சேர்த்தார். எண் மக்கள் மேத்திரை மூலமா தமிழகம் முழுக்க பாஜக கொண்டு அறிவுப்படுத்தினது அவர் தான். அதே மாதிரி தமிழகத்துல மோடின்னா ஒரு வில்லனா கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. பாஜகனா வில்லன், ஆன்டி மோடி, ஆன்டி நேஷன், இந்த மாதிரி தான் கட்டமைச்சு அழகா வச்சிருந்தாங்க. அதை விட உடைச்சது அவர் தானே உடைச்சார். அதே மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு டக் ஃபைட் கொடுத்தது அவர் தானே பண்ணார். அவர் வந்து திமுகவை கடுமையா ஆட்சியில் இருக்கும்போது கடுமையா எதிர்த்ததுனாலதான் நிறைய பேர் வெளியே வந்து தைரியமா திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெண்கள் எல்லாம் அரசியல் பக்கம் கவனத்தை செலுத்தினதே அண்ணாமலை தான். அப்படிதான் பெண்கள் படிச்சவங்க எல்லாம் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சதும் சரி, பாஜக பக்கம் வந்ததும் சரி. அதனாலதான் அவர் 2024 பாஜக 11.24% ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு உயரத்துல கொண்டு போனார். இப்ப அவரு வெளியே வந்திருக்காரு. வந்து இப்ப கூட பாருங்க, நீங்க 2026 பாஜக வாங்கின ஓட்டு 14 லட்சம். இப்ப அண்ணாமலையுடைய அந்த வீத லீடர்ஸ் அமைப்புல சேர்ந்த வாலண்டியர்ஸ் மட்டுமே 19 லட்சம் வந்துட்டு நெருங்கிட்டு 19 லட்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப அதுல இருந்து எவ்வளவு அவருக்கு அதிகமா தான் வந்திருக்காங்க. பாஜகவில் இருந்ததை விட அதிகமா அந்த வாங்கின ஓட்டு, அது அதிமுக கூட்டணியில வாங்கின ஓட்டு, அதையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அதனால அவருக்குன்னு ஒரு பெரிய இது இருக்கதான் செய்யுது. ஒரு படிச்சவர், நேர்மையானவர், சரியானவரா இருக்காரு. அப்படி இன்னொன்னு அவர் போட்ட பாதையில தான் வந்து விஜய் வந்து ஆட்சி பிடிக்க முடியுது. ஒரு மாற்று இது உருவாக்கணும். அதிமுக திமுக இல்லாம வரணும்னு முதல்ல எடுத்து வச்சது அவர் தான்.
திமுக போட்டு மிதிச்சதான் அவரு தான். ஆனா இனி வந்து விஜய் அவர்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ண போறாரு. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்களை தான் நீங்க அவங்களுடைய குறைகளை தான் சொல்ல வேண்டியது இருக்கும். முன்னாடி செய்த குறைகளையும் நீங்க எடுத்து சொல்ல வேண்டியது. திமுகனுடைய ஊழல்கள் இதெல்லாம் நீங்க வந்து சுட்டி காணிச்சு, ஏன்னா டிஎம்கே ஃபைல் 1, 2, 3 எல்லாம் அந்த மாதிரி விஜய் ஃபைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் ஃபைல்ஸ் வரக்கூடிய அளவுக்கு இவர் நடந்து அதையும் அவர் கொண்டு வருவாருன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக எடுப்பாருன்னு நம்புறேன். அந்த அளவுக்கு ஊழல் நடக்காதுன்னு நான் நினைக்கல, நடக்க கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன், அவ்வளவுதான். ஆனா நடக்குங்கிறது தான் என்னுடைய இது. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது, ஏன்னா கூட இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்கு. ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவர் வந்தாதான் அதை தூக்கி நிறுத்த முடியும். அதுக்கு என்ன வாய்ப்பு? ஆனா அதே எடப்பாடி அவர்களே வந்து அண்ணாமலை அவர்களை தன் கூட வருமாறு கூப்பிடுறாருன்ற பல செய்திகள் வந்துட்டு இருக்கே சார். அண்ணாமலை அவரை வந்து கரெக்டா சொல்றதா இருந்தா, எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கையெடுத்து மண்ண வரை அவருக்கு தலையில போட்டுட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக கூட்டணி வச்சு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணிடுச்சு. ஆனா அண்ணாமலைக்கு வந்தது எதை நம்பி வந்தாங்க? அவர் பெரிய ஒரு நடிகர் கிடையாது, எந்த வகையில அவருக்கு ஒரு இது கிடையாது. ஆனா ஒரு படிச்சவன் நல்லவன் அப்படிங்கிறத நம்பி வந்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்தாங்க. அந்த ஓட்டை அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு இவருக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமி. அவர் கரெக்டா அண்ணாமலையே அதுல கைக்குள்ள போட்டு அவரை கைக்குள்ள போடுங்கன்னு சொல்லல, அவர் ஐபிஎஸ் ஆபீசர். அதனால அவரை வந்து அரவணைச்சு போயிருக்கணும்ல. அவரை வந்து அரவணைச்சு, தம்பி எனக்கு வந்து லைஃப் இதுதான், வயசு முடிய போகுது, உங்களுக்கு இளைஞர், எப்போ வேணாலும் நீங்க இதுக்கு பிறகு உங்களுக்கு எதிர்காலம் நிறைய இருக்கு, அதனால நம்ம இணைஞ்சு செயல்படும் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அரவணைச்சிருந்தாலே இவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். ஆனா இவர் வந்து மதிக்கல. இப்ப அரவணைக்கிறாரு. இப்ப என்ன அரவணைச்சு அவரு வரமாட்டாங்க. என்ன அவரு அங்க வந்து அவரு கட்சிக்காரங்களே நிக்கல, வேலுமணி தங்கமணி வெளியே போய் நிக்கிறாங்க. பிறகு நேற்றுக்குள்ள கூப்பிட்டு சட்டசபையிலே வந்து மறுபடியும் வந்து வேலுமணிக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இவர் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு இது முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. அப்படியே கீழே வந்துட்டாங்க. ஏதோ விஜய் பக்கம் ஒரு 25 பேர் போனவங்க அப்படியே தடுமாறி பழையபடி இங்கே நின்றுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். எப்ப வேணாலும் இது இன்னமும் உடையதான் செய்யும் அதிமுக. அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் அழியுது. இந்த அழிகிறதன் மூலமாக அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் போது அது வளரும். இங்க இருந்து வெளியே போறவங்க எங்க போவாங்க சொல்லுங்க? எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேக பக்கம் போவாங்க. ஏன்னா அது ஆளுங்கட்சி, அங்க போனா ஏதாவது கிடைக்கும், பதவி கிடைக்கும், அதனால அவங்க போவாங்க. அது போயிட்டு இருக்காங்க. ஆனா மற்ற தொண்டர்கள், எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டவங்க, ஜெயலலிதா அவங்களை ஏத்துக்கிட்டவங்க, இவங்க எல்லாம் எங்க போவாங்க? அண்ணாமலை பக்கம் நீங்க நகர்ந்தாங்க. ஏற்கனவே 2026லயும் அண்ணாமலை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து அந்த கூட்டணி அமைஞ்சிருந்தாலே இன்னும் அதிமுக இருந்திருக்காரு. 10% கீழே அந்த ஓட்டு போயிருக்கணும். அதுதான் அதை நோக்கி தான் பயணப்பட்டுச்சு. அதை வந்து பழையபடி அண்ணா பாஜக கூட கூட்டணி எல்லாம் வச்சதுனால அந்த இது கிடைச்சது. ஓட்டு சதவீதம் அந்த 20க்கு மேல வந்துட்டு அதிமுகவுக்கு. ஆனா இனிமே என்ன ஆகும்? அது நகரம் இங்க இருந்து நகரம் திமுகவுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா தலைவர்கள் போவாங்க, ஆனா அவங்க இதை எதிர்பார்த்து போறவங்க. தொண்டர்கள் போக மாட்டாங்க. எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டு போய் கருணாநிதி ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால அது போக மாட்டாங்க. அவங்க எல்லாம் நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்னு வரும்போது அண்ணாமலைக்கு தான் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டியில இருக்கும். கொஞ்சம் பேர் விஜய் பக்கமும் போற வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே ஓட்டு போட்டிருப்பாங்க, இன்னும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களம் வந்து அடுத்து வந்து ஜோசப் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, இது உதயநிதி வந்து ஃபீல்டுல இப்பவுமே இருக்காருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? எதிர்கட்சி தலைவர் சார், சட்டசபையில உருவாக்கி வச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுகவில் ஒரு சாதாரண தொண்டராக ஒரு இதுல வந்திருந்தாருன்னா அவரால் இந்த அளவுக்கு வர முடியாது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது கருணாநிதியுடைய பேரன் மு.க. ஸ்டாலினுடைய மகன். அதை தாண்டி அவருக்கு என்ன இருக்கு? இல்லையே. இது எல்லாம் இருந்த கனிமொழியாலேயே ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் இவரு என்ன பண்ண முடியும்? மக்கள்கிட்ட செல்வாக்கு வேணும்ல. எலெக்ஷன் நேரத்துல அவர் போகும்போது வந்து பெரிய கூட்டம்லாம் இல்லாம போயிட்டு, இவங்க அவ்வளவு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்த பிறகு கூட பெருசா வராம போயிட்டு கடைஞ்ச தேர்தல் பரப்புரையில. அதனால மக்கள் மத்தியில போகும்போது வந்து இவங்க 2 பேரும் கிடைக்கும், நல்ல கூட்டம் கிடைக்கும். அதனால வந்து முதலமைச்சர் ஆனதுனால ஜோசப் விஜய் நம்ம ஊரா போக முடியாது, போக வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு. ஏன்னா ஆட்சியை பிடிச்சாச்சு, ஆட்சி நல்லா நடத்தினா போதும். ஆனா வந்து இந்த பக்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அப்படி இல்லை. கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு ஏற்கனவே என் மக்கள்னு ஒரு இதுல போய் மக்கள் மத்தியில நல்ல பிரபலம் ஆயிட்டேன். இப்ப வந்து அது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி மூலமாக அந்த பயணங்கிறது வந்து ஒவ்வொரு கிராமமா போவார், கண்டிப்பா போவார். அது வந்து முன்னாடி அவர் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். நிச்சயமா போவாரு. போகும்போது இன்னொரு பெரிய இதை உருவாக்குவார், மக்கள் மத்தியில இன்னொரு பெரிய இதை உருவாக்குவாரு. இதனுடைய அந்த வீத லீடர்ஸினுடைய அந்த வாலண்டியர்ஸும் வந்து 50 லட்சம் கொண்டு வரணும்ங்கிறது அவருடைய இலக்கு. 50 லட்சங்கிறது இலக்கு வந்து அதை அச்சீவ் பண்ணிடுவார். அவர் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா கண்டிப்பா பண்ணிடுவார். 50 லட்சம்ங்கிறது என்னன்னா, ஒரு வாலண்டியர் வந்து ஒரு தொண்டன் வந்து 50 லட்சம், ஒரு வாலண்டியர் வந்து ஒரு 4 பேரை நீங்க வந்து கேன்வாஸ் பண்ணி ஓட்டு சேர்த்தாலே போதும். உள்ளாட்சி தேர்தலில் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தல் இப்ப நான் 5 இடத்துல 6 இடத்துல இப்ப இடைத்தேர்தல் நடக்க வேண்டியது இருக்கு. அதுல வந்து பெருந்துறை கொங்கு மண்டலம்
அதுல அண்ணாமலையே நின்னா கூட அழகா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதனால நிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கிடையில அவருக்கு கட்சி ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். 6 மாசத்துக்குள்ளால அதுக்கு தேர்தல் நடத்தி ஆகணும். அது பெருந்துறையில அவர் நின்னா ஈஸியா வெற்றி பெறுவார். வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்குள்ள நுழைஞ்சாலே இங்க சிங்கம் நுழையிற மாதிரி தானே இருக்கும். சட்டசபையினுடைய சூழ்நிலையும் மாறுங்க. வெளியே வந்தாலும் அவரு தான் டேட்டா கொடுக்க முடியும், அவர் தான் கவுண்டர் கொடுக்க முடியும். நேரே உள்ள கவுண்டரை நீங்களே பாருங்களேன். அவரு ஜோசப் விஜய் பேசினாரு, முதலமைச்சர் பேசினாரு வச்சார், அது வேற. எதிர்கட்சி தலைவர் என்ன பேசினாரு? அவரும் ஒரு குட்டி கதைன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி விஷயத்தை தான் அவர் பேச முடியும். அவங்க தரம் அதுதான். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அடுத்த நேரம் அந்த இதுக்கு இவங்க தாத்தா செய்த விஷயங்கள் எல்லாம் இவங்க கிளறுவாங்க. நீங்க அது கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி எல்லாம் இப்படி சட்டசபையில அவர் முன்னாடி பேசினதெல்லாம் இப்ப எடுத்து கிளறிட்டு இருக்காங்க. இதுதானே பேசுவாங்க. ஆனா இதை நீங்க இந்த இடத்துல அண்ணாமலை என்ன பேசுவார்? பேசியிருப்பார். அவர் இருந்தாருன்னா என்ன பேசியிருப்பார்? அவருடைய இது நம்ம எதிர்பாராத ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பார். ஆனா நமக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும், ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயமா இருக்கும், அறிவுபூர்வமானதா இருக்கும். அதைத்தான் லைக் பண்றாங்க, விரும்புறாங்க. இந்த பக்கம் வந்து அந்த 2 கழகங்களும் இல்லாம போறதே ஒரு நல்லது. திமுக அண்ணா திமுக அழியும். இப்ப திராவிட கட்சிகளே இருக்கக்கூடாது. இருந்துன்னா அது வந்து ஊழல் இருக்குதான் செய்யும். அதோட ஒட்டி பிறந்தது தான். அதனால அது ஊழல் வந்து மறையவே மறையாது. ஆனா என்ன ஒரு பெரிய தவறான ஒரு இதா என்ன இருக்கு அப்படின்னா, அதே திமுகவினுடைய ஒன்றிய அரசு தான் இவங்கன்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை அப்படியே பயன்படுத்துறாங்க. அவங்க சொன்ன அதே இருமொழி கொள்கை காலத்துக்கு தகவல் எத்தனை மொழி வேணாலும் பிள்ளைகள் படிக்கலாங்கிறத இவங்க ஏத்துக்கல. விஜயா அவர்களுடைய பிள்ளைகள் இல்லை அவர் நடத்தக்கூடிய விஜய் வித்யாசரமும் பள்ளிக்கூடத்திலேயே நீங்க பல மொழிகளை சொல்லி கொடுத்துட்டு நீங்க வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்க ஹிந்தி படிக்க கூடாது, இன்னொரு லாங்குவேஜே படிக்க கூடாது, ஹிந்தின்னு இல்லை ஏதாவது ஒரு மொழி 3வது படிக்கணும்னா அதை படிக்கிறத தடுக்கிறீங்க. சாய்ஸ் கொடுத்துட்டு அவன் படிக்கலன்னா விட்டுலாம். ஆனா சாய்ஸை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த இடத்துல அதே திமுக நிலைப்பாடு தானே நீங்களும் முன்னெடுக்கிறீங்க. அப்ப அந்த இது தப்பா போகுது. நவோதய பள்ளிகள் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒண்ணு தொடங்க முடியும். இந்தியா முழுக்க இருக்கு, எல்லா மாநிலத்திலும் இருக்கு, பாண்டிச்சேரியில கூட இருக்கு 4. ஆனா பாண்டிச்சேரி பகுதிக்கு உள்ள ஏனாம், மாஹே, அப்புறம் வந்து காரைக்கால், அப்புறம் வந்து காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு நினைக்கிறேன். இந்த 4 இடத்துல பாண்டிச்சேரிக்குள்ளவே 4 நவோதய பள்ளிகள் இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு விட்டீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒண்ணு கிடைக்கும். அது உண்டு உறைவிட பள்ளி. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடியது. அதுல படிச்சவங்க தான் அதிகமான பேர் வந்து நீட்ல பாஸ் ஆகிறாங்க. அதுல படிச்சவங்க தான் அதிகமானவர் யூபிஎஸ் தேர்வுல வந்து வெற்றி பெறாங்க, சக்சஸ் பண்றாங்க. அந்த சக்சஸ் ரேட் அதிகமா இருக்காது. அப்ப நல்ல தரமான கல்வியை அவங்க கொடுக்குறாங்க. அதுல செய்ய வேண்டியது 28 ஏக்கர் இடம் மட்டும்தான் மாநில அரசு கொடுக்கணும், ஒதுக்கி கொடுக்கணும். மத்திய அரசு மற்ற எல்லாத்தையும் அவங்க தான் செய்யறாங்க. அதுல ஏழைப்பாளைகளுக்கு இன்னும் பட்டியலினத்துக்கு வந்து அதிகமான முன்னுரிமை. அதுல மாணவிகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அதிகமான முன்னுரிமை. கிராமப்புற மாணவிகளுக்கு 75% ஒதுக்கீடு. 25% உள்ளவங்க தான் டவுன்ல உள்ளவங்க, சிட்டில உள்ளவங்க வர முடியும். இவ்வளவு வசதிகள் அதை பண்ணி கொடுக்குறாங்க. பழங்குடியின மக்களுக்கு ரொம்ப முன்னுரிமை இருக்கிறதுல. சிலர் வந்து ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய் ஃபீஸ், 500 ரூபாய் ஃபீஸ், 700 ரூபாய் ஃபீஸ் தான் இப்படிதான் கேட்டகரியை வச்சிருக்காங்க. இவ்வளவு வசதியான ஒரு நல்ல அற்புதமான ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு தரமான கல்வியை தமிழகத்துல ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடியதை கெடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன வந்து கொடுக்க வேண்டியதானே? இவங்களும் அது அதே நிலைப்பாட்டில் அப்படியே இருக்கு. ஆனா இவர் மத்திய அரசை எதிர்பாரா சார்? ஏன்னா இப்ப பாஜக இருந்தாரு, பாஜக விட்டு வெளியேறி இருக்காரு. தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாஜக எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திராவிட கட்சி. மத்திய அரசு செய்ய தவறுகளை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து விமர்சிப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தவறுகளை சுட்டி காணிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா இவர் பிஜேபி மோடி அவர்களுடைய ரசிகரா இருந்தவர். மோடியை விமர்சனம் பண்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். 2029 பாராளுமன்ற தேர்தலை என்னை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஸ்கிப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொது தேர்தல் ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. பொது தேர்தலுங்கிறது 2031 சட்டமன்ற தேர்தல். ஒருவேளை அதுக்கு முன்னாடி நடந்தாலும் அதைத்தான் பொது தேர்தல் நம்ம கணக்கு எடுக்கணும். ஆனா இடைத்தேர்தலை எதிர்பார்க்கலாம், இடைத்தேர்தலை எதிர்பார்க்கலாம், உள்ளாட்சி தேர்தலை எதிர்பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தலை அநேகமா அண்ணாமலை வந்து போட்டியிட மாட்டார், அதை ஸ்கிப் பண்ணிடுவார். போட்டியிட்டால் மோடிக்கு எதிராக இவர் பேச வேண்டியது இருக்கும். அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆள். இன்னொன்னு இந்திய அளவில் மோடி தேவை. இந்திய அளவில் மோடி தேவை, தமிழகத்துக்கு அண்ணாமலை தேவை. படிச்சவங்க வரட்டும், நல்லா தானே இருக்கும். தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். இப்போ மாற்றத்துக்கு ஒரு அளவு முயற்சி பண்ணியிருக்காரு. என்ன நடக்குன்னு பிறப்பதை பார்க்கணும். அண்ணாமலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப சுத்தமா அந்த ஊழல் எல்லாம் இல்லாமே போயிடும். அந்த சூழல் அப்படியே மாறி அடுத்த லெவலுக்கு போயிடும். அது தேவையானது, தமிழகத்துக்கு நல்லது. பாப்போம் என்ன நடக்குன்னு. கண்டிப்பாக சார், பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. இதே போன்ற பல நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி, வணக்கம்.